பீகார்ல நிக்காம ஓடுதுங்களாம். அந்த பைப் அப்படியே நிறுத்தாம நிதிஷ் பாஜக கூட்டணி அப்படியே திறந்து விட்டனாலதான் 5 வருஷமா திரும்ப இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்களாம். ஓகே, ஒத்துக்கிறோம். பீகாரோட ரயில் நிலையம் ஏதோ மக்கள் வெள்ளத்துல சிக்கி தவிக்குதுன்னு செய்தி வருது. ஏன்னா தமிழ்நாட்டுல, கேரளால, கர்நாடகால இருந்து ஓட்டு போடுறதுக்கு பீகாருக்கு போன சனம் திரும்ப இங்க வேலைக்கு ஓடி வரணும்னு ஒரே நேரத்துல முண்டி அடிக்கிறாங்களாம். அதனால ரயில் நிலையம் கூட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்குதாமா. பாலாரும் தேனாரையும் புடிச்சு குடிச்சிட்டு அங்கேயே உட்கார வேண்டியதானே. பொழப்புக்காக எதுக்கு இங்க தெக்க ஓடி வரீங்க? உண்மையில் நயவஞ்சகத்தால் இந்தியா இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இத இங்க தமிழ்நாட்டுல பண்ணிடலாம்லாம் பகல் கனவு காணாதீங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக கழகம் என்பது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையில இந்த SIR அப்படிங்கிற பேரரக்கன் இல்ல இந்த கொடிய சங்கியை நிச்சயமாக தமிழ்நாடு விரட்டி அடிக்கும்.